வணக்கம். நான் ஞானசேகரனார், செயல் தலைவர், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பிஜேபி. என் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு என்னங்க திடீர்னு ஏதோ சொல்கிறீங்களே அப்படின்னா, கடந்த மாதம் ஒரு ஜனவரி 18ஆம் தேதி ஒரு ஞாயிற்றுக்கிழமை போல் தமிழ்நாட்டு பகுதியில் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். ஏன் சில இந்த இடத்த நான் ஹைட் பண்ணி தான் சொல்லணும். இது எல்லாமே பொதுவெளியில் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அது சம்மந்தப்பட்ட அந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிக்கு நான் அதெல்லாம் இனி புகார் பண்ணணும். ரொம்ப லேட்டு தான். பட் எனக்குள்ள அந்த ஒர்க் லோடில் நான் பண்ண விட்டுட்டேன். இருந்தாலும் நான் சோஷியல் மீடியாவில் பல நாள் இயங்குவதனால் இதை நான் பதிவு வைப்பது நல்லதுன்றதுனால இப்போ நான் அதுவும் லேட்டாக பதிகிறேன். அதுவும் அவ்வளோ வேலை எனக்கு இருந்துருச்சு. இப்போ நான் பதிவு செய்கிறேன் இந்த நிகழ்வு. என்னென்னா, தமிழ்நாட்டில் ஒரு பகுதியில் ஒரு இரவு நேரம் ஒரு 12 மணி அளவில் நான் நடந்து கொண்டு இருக்கிறேன். ஒரு திடீர்னு ஒரு கடுமையான ஒரு ஓசை, ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு வண்டி, 120 கிலோமீட்டர் வேகத்தில் வண்டி வந்தால் ஒரு பிரேக் அடித்தா அவனுக்கு அப்படி ஒரு ஓசை காது கிழிகிற மாதிரி கிழியில்லை அடித்து அந்த டயரோட கருப்பு இதெல்லாம் வந்து ரோட்டில் அச்சு உழுதுன்னுவாங்களா, அப்படி அச்சு உழுந்து தேய்ச்சி போய் அந்த கார் வந்து நான் நடந்து போகிறேன். இப்படி எனக்கு முன்னாடி போய் இப்படி ரோட்டில் அப்படி குறுக்கில் நிற்கிறது. எனக்கு அந்த காருக்கு 5 அடி இடைவெளி. இது கார் ஃபுல்லாக கூலிங் கிளாஸ், டார்க் கூலிங் கிளாஸு, மாருதி எஸ்டி மாரி ஒரு ஒயிட் கலர் வண்டி. நான் பிராண்டை பார்க்கல, நம்பரை கூட நான் பார்க்கணுன்னு தோணல. ஒரு மனிதன், தனி மனித ஒரு சுபாவம் மாதிரி ஒரு அதிர்ச்சி இருக்கும்ல. என்ன நம்மளை சுற்றி நடக்குதுன்னு அந்த சுதாரிக்கு அந்த கேப்பில் நான் காரை பார்க்கல, அந்த நம்பரை பார்க்கல. கலர் ஒயிட் கலர் கூலிங் கிளாஸ். ஏன்னா அந்த கார் அப்படி திரும்பி எனக்கு முன்னாடி நின்றுது பாருங்கள் 5 அடியில். அந்த கார் சப்தமின்றி அப்படியே நிற்கிது சைலண்ட்டாக. அங்கே உள்ளே இருக்கிறவர்கள் என்ன பார்க்குறாங்களா எனக்கு தெரியல. டார்க்கில் நான் முன்னாடி ஒரு அடியும் போல, பின்னாடி ஒரு அடியும் போல, அதே 5 அடியில் நிற்கிறேன். எனக்கும் பின்னாடி ஒரு 4-5 பெண்கள், தாய்மார்கள், ஒரு நபர் ஆண். அவங்க அந்த இடத்துல நின்று பேசின்னு இருக்காங்க. அந்த இரவு நேரத்தில் தான் பேசின்னு இருக்கிறாங்க. அந்த குழுவை இடிச்சிருந்தால் டைரெக்டாக என்னை வந்து இடிச்சிருக்கலாம். அந்த 4 பேர் யதார்த்தமாக நின்னதுனால இது கார் முன்னாடி போய் பிரேக் அடித்து என்னை தூக்கி அப்படி சைடில் பிரேக் கண்ட்ரோல் இல்லாமல் வந்து அந்த கார் முட்டிச்சு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தி கார்லேருந்து இறக்கி உதவி செய்கிற மாதிரி கழுத்து நெருக்கிட்டோம். எல்லாம் வேண்டியதை பண்ணிவிட்டு திருப்பி காரில் ஏறி இங்கே போயிட்டாங்கன்னா அடையாளம் தெரியாத காரில் அடிக்கப்பட்டார் அப்படின்னு வந்துடும். என்னங்க மரணத்தை பற்றி சொல்கிறீங்க, என்னங்க எவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க? அது இன்னமும் தெரிஞ்சோ தெரியாமல் தெரியல. இப்படி இது ஒரு கடுமையான எனக்கு ஒரு சந்தேகத்தை விளைவிச்சுது. ஏன்னா வந்த கார் குடிபோதையில் இருந்தால் அவன் கழுத்தை தொங்க போட்டுக்கின்னு அடுத்தவங்க உதவி வந்து கேட்டு தான், இல்லை நானே கூட ஒரு 4-5 பேர் ரொம்ப நேரம் அப்படியே நின்றுதுன்னா போதையில் இருக்கிறாரு, நம்ம போய் அதை ரெடி பண்ணி விடலாம். கார் தெளிவாக பேக்கில் அப்படி வந்து திருப்பியும் போயிடுச்சு. அது கண்டிப்பாக அந்த நம்பர் பிளேட்டை உண்மையாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரைட், இந்த வலுவான சந்தேகம் இருக்குது. அந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிக்கு நான் லெட்டர் அனுப்பணும்னு நினைக்கிறேன். ரொம்ப அவசர கதியாக அது ஒன்றும் அவசியம் இல்லை. இன்னும் எனக்கு வந்து மரண பயம் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, நான் பிறப்பால் புதுச்சேரிக்காரங்களுக்கு தெரியும். பிறப்பால் நான் பிறந்தது வந்து கவுண்டம்பாளையத்தில் 1 வருஷம். அடுத்த காந்தி நகரில் குவார்டர்ஸில் வாழ்ந்தேன். எங்கள் அப்பா ஒரு ஆலை தொழில். அதுக்கப்புறம் எங்களுக்கு சுபே நகர் குவார்டர்ஸை கொடுத்துட்டாங்க. அந்த சுபே நகர் என்பது சுடுகாடை ஒட்டினது. சுடுகாடு தான் சுபே நகர், சுபே நகர் தான் சுடுகாடு. நான் சிறிய வயதுலேருந்தே வாரத்துக்கு 3 பணம் 4 பணம் பார்த்து அந்த மோளத்தாளங்களை அடித்து அந்த அழுதுன்னு வர்றவங்க இதெல்லாம் பார்த்து மனது அப்பயே எனக்கு பக்குவப்பட்டுருச்சு. என்னது, நான் பிறந்துட்ட மலர்களுக்கும் மலர்ந்துட்ட மலர்களுக்கும் பிறந்துட்ட மனிதனுக்கும் மரணம் நிச்சயம் அப்படின்னு எங்கேயோ ஒரு சிறு வயதில் ஒரு புத்தகத்தில் படிச்சுட்டேன். பஞ்சு டைலாக் அது ஆழமாக பதிஞ்சிடுச்சு. என் கண்ணால் பார்த்ததெல்லாம் சாவு. அதனால் மரணம் வந்து இயற்கை இந்த பிறவியில். அதனால எனக்கு எந்த பந்தபாசம் இல்லை. நாளைக்கே போனால் கூட இப்படி கை தட்டி எங்கள் அப்பா கூட்டா கிளம்பி போயிட்டே இருப்பேன். ரைட், இப்படி ஒரு அசாத்திய துணிச்சல் உள்ள ஒருத்தவனை இப்படி மிரட்டி பண்ணலாமா அப்படின்றது எனக்கு தெரியல. அந்த அட்டெம்ப்ட் எடுத்தவர்களுக்கு தான் நான் இதை பேசுகிறேன். நிச்சயமாக அப்படிலாம் ஈஸியாக நீங்கள் என்னை தொட்டுறதுலாம் முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா எடுத்துக்கொண்ட வேலை இருக்குது, எலெக்ஷன் வேலை. தமிழ்நாட்டில் வந்து ஆப்ரேஷன் திரிசூலும் புதுச்சேரியில் ஆப்ரேஷன் ஸ்வஸ்திக்கும். அது சரியாக செய்து முடிச்சுட்டேன்னா மற்ற தொண்டர்களை விட நான் கொஞ்சம் நிச்சயமாக இன்வால்மெண்ட் உள்ள தொண்டன், சொன்னதை செய்கிற தொண்டன் அப்படின்னு ஒரு நற்பெயர் எடுப்பேன். அந்த நற்சான்றதுக்கு தான். எம்எல்ஏவாக ஆசை இல்லை, மந்திரியாகவும் ஆசை இல்லை, புதுச்சேரி முதலமைச்சராகவும் ஆசை இல்லை. அதனால் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. எனக்கு எடுத்துக்கிட்ட வேலையை நான் முடிக்கணுன்றதுலாம் இருக்குது. அதனால் இனி அந்த மாதிரி நடைபயணத்தை அது இருள் சூழல் இடத்துல நான் தவிர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். ரைட், இப்போ இது மேலே யாருக்காவது உங்கள் மேலே நிகழ்ச்சியை சொல்லிட்டீங்களேங்க, இதில் யாருக்காவது பேரில் உங்களுக்கு சந்தேகம் வருமா? தமிழ்நாட்டில் ஸ்டாலின் ஐயா அவர்களை பற்றி நான் ஏதாவது பேசியிருப்பேன், இல்லை கடுமையாக பேசியிருப்பேன், இல்லை அவருடைய இளவலுக்கு ஏதாவது வருத்தம் வரலாம், இப்படி ஏதாவது இருக்கலாமா? இது ஒரு சந்தேகம். இதை தவிர்த்து புதுச்சேரியில் நான் வந்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர் பேர்லேயும் சிபிஐயில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன். இந்நாள் முதலமைச்சர் பேர்லேயும் இந்த ஒரு 20 கோடி ரூபா மதிப்புள்ள அந்த அப்பா பத்திசாமி கோயில் பக்கத்தில் டென்னிஸ் கிரவுண்டும் அந்த வீடும் வந்து புறம்போக்கு ஓட அப்படின்னு சொல்லி சிபிஐயில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ரைட், இப்போ இதில் யாராவது இருக்கலாம், இல்லை இவர்கள் சார்ந்தாமலும் யாராவது இருக்கலாம். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. நான் சந்தேகத்தை தான் சொல்கிறேன். நடந்த நிகழ்வுக்கும்
எனக்கு அரசியல் ரீதியான எதிர்ப்பை தவிர எனக்கு வேறு யாரும் பெரிய எதிர்ப்பு இல்லை. சொத்து பத்து பங்காளி அப்படிலாம் யாருக்கிட்டையும் இல்லை. நான் எவன் கூட வம்படிக்கிறவனும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு கன்வின்ஸாக போயிட்டே இருப்பேன். ரைட். அப்போது இப்படி அரசியல் ரீதியாக எனக்கு இருக்கிற எதிரிகள் யாராவது இதை செய்திருக்க கூடும் என்ற ஸ்ட்ராங்கான ஒரு ரைட். மோட் ஆஃப் ஆப்ரேட்டிங் ஒரு ஆங்கிலத்தில், அதுவும் குறிப்பாக இந்த போலீஸ் டைமில் ஒன்று சொல்லுவாங்க. ஒரு தப்பு நடக்குது, ஒரு கொலை நடக்குதுன்னா ஒரு முயற்சி இருக்கும். ஒருத்தன் கழுத்து அறுத்து கொண்டுவான், சிலர் வயிற்றில் குத்தி கொண்டுவான், இல்லை ஒரு பொண்ணைனா ரேப் பண்ணிட்டு கொள்வான், சில பேர் கொலை பண்ணிட்டு ரேப் பண்ணுவான். இது மோட் ஆஃப் ஆப்ரேட்டிவ்னு வாங்க. அதுமாதிரி இந்த மோட் ஆஃப் ஆப்ரேட்டிவ் நான் ஒரு ஏட்டு மகனாக பிறந்ததுனால, முன்னாள் ஏட்டு எங்கள் தாத்தா தமிழ்நாடு சென்னை போலீஸில், அதனால் ஒருவேளை எனக்கு என்ன நியாயமாக சந்தேகம் வருது மோட் ஆஃப் ஆப்ரேட்டிவ்னா, அடையாளம் தெரியாத கார் இடித்தது. ஒன்றில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களுடைய உதவியாளர் ஒருத்தரை பாண்டிச்சேரியிலேருந்து போகிறது ஈஸியாக இல்லை, அந்த காலாப்பட்டுக்கிட்ட அடையாளம் தெரியாத கார் இடித்ததுன்னு இனி வரைக்கும் அந்த கேஸு காரு கிடைக்கல. சரியா? அது முதலமைச்சரோட நேரடி உதவியாளர். முதலமைச்சருக்கு ரொம்ப பாசம் இருந்திருக்கும். அந்த வீட்டில் ஒரு தாய்மார், ஒரு பெண், இளம் பெண் விதவையாக இருக்கிறாங்க. சரியா? அது இதை பார்க்குற உங்களுடைய யாராவது சொந்த சகோதரியாக இருந்ததுன்னா என்ன கொதி போகிறோன்னு பார்த்துங்க. ஆளுகிற முதலமைச்சர் சைலண்ட்ல இருக்கிறாரு. இந்த மோட் ஆஃப் ஆப்ரேட்டிவ் பார்த்து இந்த மர்மமான கார் அந்த உதவியாளரை தட்டினாங்கல்ல, அது மாதிரி யாராவது ஒரு கேங் அந்த அட்டெம்ப்ட் எடுத்தாங்களா நான் தமிழ்நாட்டுக்குள்ளே போகிறது அப்படின்றத தெரிஞ்சு நோட்டரைட்டு அப்படின்றது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, ஐயம் இருக்குது. இதையே நான் ஓப்பனாக ஒரு புகார் சந்தேகம் தெரிவித்து ஒரு புகார் மனு கொடுக்கல. ஏங்க அப்படி நடந்துச்சியா, நீங்கள் ஒரு காவல் நிலையத்தில் சொல்லி வைக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்பாங்கள்ல. அதனால் எனக்கு நேரம் இல்லாமல் வச்சு அடுத்து நாங்கள் இப்போ உடனே போகிற ஐடியா இல்லை. அதனால் இதை பொதுவெளியில் பதிவு செய்துட்டேன். குறிப்பிட்ட அந்த மாவட்டத்தின் எஸ்பிக்கு நிச்சயமாக ஒரு புகார் கடிதம் நான் அனுப்புவேன். நடந்த சம்பவத்தை திருப்பியும் சொல்கிறேன். ஜனவரி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அன்றைக்கி அமாவாசைன்னு நினைக்கிறேன். இப்படி இந்த நாளில் இரவு 12 மணி அளவில் நடந்த சம்பவம். மீது லொக்கேஷனும் அதெல்லாம் நான் குறிப்பிட்ட போலீஸ் அதிகாரிக்கு ரிட்டர்ன் அனுப்புறது தான் நியாயமானது. அதனால் இதில் இங்கே பார்க்குற என் உசுரை எடுத்துடணும்னு நினைக்காதீங்க. நான் கொள்கை ரீதியான போராளி. அப்படி அது மீறலாம் நீங்கள் தொடரணும்னா நிறையா, அதாவது என்ன சொல்கிறது, இறை பாவத்துக்கு நீங்கள் ஆளாகணும். எனக்கு அதை பற்றி மரணத்தை பற்றி நான் கவலை இல்லை. நான் எப்பயும் துணிச்சலாக சொல்கிறேன். அதில் ரொம்ப உறுதியாக இருக்கிறேன். மலர்ந்துட்ட மலருக்கும் பிறந்துட்டு மனிதனுக்கும் மரணம் நிச்சயம். நான் எப்பவும் ரெடியாக இருக்கிறேன். அதனால் இந்த குறுக்குழியில் உங்கள் ஆசையை நிறைவேற்றிக்க முயற்சி பண்ணாதீர்கள் என்று என்னை எதிரியாக நினைக்கிறேன். நான் யாரையும் எதிரியாக நினைக்கிறேன், கொள்கை ரீதியாக நான் எதிரியாக நினைக்கிறது வேறு. அது அரசியல் ரீதியானது. தனி மனித விரோதம் இல்லை எனக்கு யாரோடையும். ஆனால் என்னை தனி மனித விரோதமாக இவன் செத்தாதான்டா அப்படின்னு நினைக்கிற என்னுடைய தற்காலிக எதிரிகள், எனக்கு நினைச்சிருக்க முடியாது என்கிட்ட எதிரி. நீங்கள் பொஸ்பமாவீங்க, அது காலம் உங்களுக்கு உணர்த்தும். அதனால் இந்த முயற்சியை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று என் தற்காலிக எதிரியை நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.